Hi students, let us see Civics Unit 2. Lesson 2. Central Government. We are going to see about central government to know the powers of the President and Vice President, to know about the Prime Minister and the Council of Ministers, to understand the Lok Sabha and Rajya Sabha, to know about the Supreme Court. So in this lesson we are going to see these chapters. நம்ம வந்து இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்னது? மத்திய அரசு. The introductions. The central government is the supreme government in our country. The headquarters of the central government is in New Delhi. Article 52 to 78 in Part 5 of the Indian Constitution deals with the Union Execute. The makers of the Indian Constitutions by giving due recognize to the vastness and plural under the plural characters of our nations have provided a feudal arrangement for the governance. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம நாட்டில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான், அவங்க தான் வந்து ஹெட்டு. இந்த சுப்ரீம் கவர்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் கோட்ரஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஆர்டிகல் 52 to 78 வரைக்கும் இதை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ்ஸு, சட்ட திட்டங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுடைய யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டர்ஸ் அண்ட் ஜுடிஷியரிஸ். த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கன்சிஸ்டஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த வைஸ் பிரசிடென்ட் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே அது இந்தியாவுடைய மெயினாக. இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே 3 டைப்ஸ் இருக்காங்க பாருங்கள்: எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டர்ஸ் அண்டு ஜுடிஷியர்ஸ். இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸில் யாராவது வராங்க பாருங்கள்: பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் வந்து என்ன வராங்க? எக்ஸிக்யூட்டிவ்ஸில் வராங்க. லெஜிஸ்லேட்டிவ்ஸில் யார் வராங்க? பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா 238 எலெக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளி. 238 பேர் இருக்காங்க. அது வந்து என்னது? ஸ்டேட் அசம்பிளியில் வராங்க. நாமினேட் பை த பிரசிடென்ட். இப்போ லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 543 எலெக்டட் பை த பீப்புள். 543 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 2 நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். 2 பேர் நாமினேட் ஆகிருப்பாங்க லோக்சபாவில். இப்போ ஜுடிஷியரிஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு கீழே யாராவது வராங்க பாருங்கள்: சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதர் ஜட்ஜஸ் 27. இவ்வளோ பேர் வந்து என்னது? நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ். இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க? நம்மளுடைய இந்தியாவுடைய கவர்மெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி இவங்க மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறாங்க? ஆட்சி நடத்துகிறாங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. த பிரசிடென்ட் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன் இஸ் த பிரசிடென்ட். நம்மளுடைய சீஃப் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? நம்மளுடைய பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கவர்னர். He is the designated and the first citizens of India. He is the supreme commander of the armed force. The president is also the constitutional head of the union executive. ஸோ இந்த பிரசிடென்ட் தான் வந்து என்னது? ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனவர். நம்மளுடைய இந்தியாவின் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். Who is the first president of India is Dr. Rajendra Prasad. Next, qualification of the election as president. President க்கு என்னென்ன qualification இருக்கணும்? He should be citizen of India. He must have completed the age of 35 years. He must not hold any office or profit under the union, state or local government. He should have the other qualification required to become a member of the Lok Sabha. His or her name should be possessed by any least 10 elections and seconded by other 10 electors of the electoral college which elected the president. ஸோ பிரசிடென்ட் வந்து என்னது? முதல்ல ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். அவர் வந்து என்னது? 35 வயசு இருக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து என்னது? எந்த ஒரு கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அவர் எந்த ஒரு அவருக்கு வந்து என்னது? லோக்சபா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த லோக்சபா குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு மெம்பர்ஷிப்லேயும் அவர் இருக்கக்கூடாது. அப்புறம் இவரை வந்து என்ன பண்ணக்கூடாது? இப்போ ஆட்சி பண்ணுறப்ப இதில் வந்து 10 பேர் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணணும், 10 பேர் வந்து அது வழிமொழியணும் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க? பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க.
Selection of the president. The president is elected by an electoral college in accordance with the system of proportional representations by means of single transference vote. The electoral college consists of the elected members of the both houses of parliament and the elected members of the states and elected members of National Capital Territory of Delhi and Puducherry. Once elected as the president has taken the oath of office before the Chief Justice of India. The president is elected for a term of 5 years and can be re-elected. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு பிரசிடெண்ட் வந்து அந்த நம்ம தேர்வாணையம் இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே கூட என்ன இருக்காங்க, முக்கியமான கமிஷன் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க தான் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த அவங்க வந்து என்னது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்கலாம். அதே மாதிரி பிரசிடெண்ட்டுக்கு வந்து என்னது இந்தியாவில் அவங்களுக்கு 5 இயர்ஸ் அவங்க ஆட்சி காலம் இருக்கும். நெக்ஸ்ட், பவர் ஆஃப் த பிரசிடெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். Article 77 requires that every executive action of the Union shall be taken in the name of the Presidency. He appointed the Prime Minister and other members of the Council of Ministers, distributing profiles to them on the advice of the Prime Minister. ஸோ என்னது, ஒரு பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரையும் கவுன்சில் மினிஸ்டர்ஸ் எல்லாரையுமே வந்து என்னது இது சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது அந்த உறுதிமொழியெல்லாம் இவருக்கு தான் என்ன பண்ணுவார், அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். He is responsible for making a wide variety of appointments. These includes the appointment of governor of states, the chief justice and other judges of the Supreme Court and high courts, the attorney general, the comptroller and the auditor general, the chief election commissions and other election commissions, or chairman of other members of the Union Public Service Commission, ambassadors and high commissioner to other countries. ஸோ இவர் தான் வந்து என்னது ரொம்ப சீஃப் மெயினான ஆள். இவருக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க பிரசிடெண்ட் தான் வந்து ஹை பொசிஷனில் இருக்கிறதால அவர் தான் வந்து என்னது சர்வீஸ் கமிஷன் அம்பாசிடர், அவர் தான் பெரிய இவராக இருப்பார். ஃபினான்ஷியல் இவங்களுக்கு இருக்கிற பவர்ஸில் ஒன்று வந்து ஃபினான்ஷியல் பவர்ஸ். Annual budget of the central government is presented before the Lok Sabha Union Finance Minister only the permission of the president. இந்த பே கமிஷன்லாம் வருது, அப்படிலாம் பட்ஜெட்லாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லுவோம்ல பட்ஜெட்டில், ஆனுவல் பட்ஜெட், அது எல்லாமே இவருடைய 100ல் தான் வரும். இவருக்கு கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ வைக்கலாம் இந்த இது அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கறது யார்கிட்ட இருக்குது, பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. He causes to late before the parliament the annual financial statement, the union budget. The Constitution of India places the contingency fund of India as the disposal of the president. ஸோ எந்த நேரத்தில் என்னென்ன தேவை, அவசர தேவைகளுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து என்னது செலவு பண்ணுறது எல்லாமே அவருடைய நாலேஜ் இல்லாமல் பண்ண முடியாது. ஜுடிஷியல் பவர்ஸ். Article 72 confers on the president power to grant pardons, reviews, respects or dismissals of the punishments or commute the sentence of the any person convinced on the offense. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஜுடிஷியல் பவர்னால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ தூக்கு தண்டனையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண கருணை மனுலாம் சொல்லுவாங்கள்ல, கவர்னர்கிட்ட கருணை மனு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணலாம், இவங்களுக்கு வந்து தண்டனை குறைச்சிக்கலாம், இவங்க பண்ண தப்புக்கு வந்து இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து அதை இது பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. மிலிட்ரி பவர்ஸ். Article 53(2) lays down that the supreme command of the defense force on the union shall be vested in the president and the exercise thereof shall be regulated by law. ஸோ இவருக்கு என்னது சுப்ரீம் பவர், மிலிட்ரி பவர்னால் தெரியல, நம்ம மிலிட்ரி கமாண்டரில் மெயின் சீஃப் அப்படின்னு சொன்னால் என்னது நம்ம பிரசிடெண்ட் தான். பிரசிடெண்ட் சொல்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது எந்த டைம், வார் பீரியடாக இருந்தாலும் சரி, நார்மல் டைமில் இருந்தாலும் அது ரெகுலேட் பண்ணுறோட மெயின் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, பிரசிடெண்ட் கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு diplomatic powers. The president appointed Indian diplomatic to other countries and receives foreign diplomatic posts to India. The ambassador designate becomes ambassador after calling on the president and presiding is
credentials. All treaties and agreements with foreign states are entered into in the name of the president. ஸோ டிப்ளமேட்டிக்னா அது நம்மளுடைய ஃபாரின் கொலாபரேஷன்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃபாரினில் போய் டைப் வச்சுக்கிறது, அவங்க கூட ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற உதவிக்கோ எதுக்குமே என்ன பண்ண, ஃபாரின் கூட எது பண்ணாலும் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவர் தான் டிசைட் பண்ணும் இந்த கண்ட்ரியோட நம்ம வந்து டைப் வச்சுக்கலாம், அவங்க கூட நம்ம எதோ பண்ணலாம், இல்லை இந்த கண்ட்ரி தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ணுற அதிகாரம் கூட யாருக்கு இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பவர்ஸ். த பிரசிடெண்ட் ஹஸ் பீன் எம்பவர்ட் பை த கான்ஸ்டியூஷன்ஸ் டு ப்ரொக்ளைம் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352, state emergency under article 356, financial emergency under article 360. ஸோ இந்த 352 article 356 article 360 எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த எமர்ஜென்சி பவர்ஸ்க்காக இந்த ஆர்டிக்கல்லாம் இருக்குது. இது பிரசிடெண்ட் வந்து இதெல்லாம் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைமில் இதுக்காக இது எமர்ஜென்சி கொண்டு வரோம் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண அறிவிக்கலாம். நெக்ஸ்ட்டு த ரிமூவல் ஆஃப் த பிரசிடெண்ட். இது எப்போ வந்து பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, த பிரசிடெண்ட் மே பி ரிட்டர்னிங் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அட்ரஸ் டு த வைஸ் பிரசிடெண்ட் ரிசைன் இஸ் ஆஃபீஸ். அவராகவே வாலண்டரியாக ரிசைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். த பிரசிடெண்ட் மே த வாலண்டரி த violations of the constitutions be removed from office by impeachment in the manner providing in article 61. ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு க்ரைமில் மாட்டியிருக்காரு, அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதனால அவர் என்ன பண்ணலாம், அதுலேருந்து அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. அவர் வந்து ஜட்ஜி முன்னாடி அதை கொடுத்து வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அவங்க எல்லோரும் முன்னாடியே அவர் என்ன பண்ணிக்கலாம், ரிலீவ் ஆகிக்கலாம். நம்ம ஆஃபீஸாகவே அவர் வந்து ரிலீவ் பண்ணிடலாம். It must be supported by not less than 1/4 of the total strength of the house of the instruction. ஸோ நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி அவங்களுடைய ஆட்சி பண்ணுறவங்களுடைய சப்போர்ட், அந்த மினிஸ்டர் சப்போர்ட் இல்லைனாலும் அவர் என்ன பண்ணலாம், ரிலீவ் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட். த வைஸ் பிரசிடென்ட் ஆக்குபைட் த செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் த country. He is accorded rank next to the president in official warrant of predecessors. This office is molded on the lines of American vice president. So article 63 of the constitution provides for a vice president of India. This office has been created to maintain the political continuity of the nation. So பிரசிடெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த போஸ்டிங்கில் இந்த கண்ட்ரியிலே ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறது யார், வைஸ் பிரசிடெண்ட். அவர் வந்து என்னது, பிரசிடெண்ட்டுக்கு ஈக்குவலாக எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்ட் யார், டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன். குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் டு பி வைஸ் பிரசிடென்ட். He should be a citizen of India. He must to complete the age of 35 years. He must not hold any office profit under union, state and local government. He should have the qualification required to become a member of the Rajya Sabha. So ராஜ்யசபாவில் ஒரு மெம்பராக இருக்கணும். அட் த சேம் டைம் அவர் வந்து என்னது, எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அது மாதிரி எந்த ஒரு வேலை வாய்ப்புலையும் அவர் ஆக்குபைட் இருக்கக்கூடாது. அவருக்கு 35 வயசு இருக்கணும். அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். இதுதான் என்னது, குவாலிஃபிகேஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன்ஸ் ஆஃப் த டேர்ம் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். எலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க வைஸ் பிரசிடென்ட்னா, the article 66(1), the vice president like the president is elected not directly by the people but method of the indirect election. ஸோ டைரெக்டாக இப்போ நம்மளாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி கிடையாது. இவங்க வந்து என்னது, அங்கே இருக்கிற the term of the office of the vice president in is 5 years. இவங்களுக்கும் 5 years தான். The office may terminated early than the fixed term year either by the resignations, death or by removal. ஸோ யாராவது இறந்துட்டாங்க இல்லை டெத்து அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடலாம். he is eligible for the re-election. ஸோ திருப்பியும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணலாம், நிற்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் த வைஸ் பிரசிடெண்ட். வைஸ் பிரசிடெண்ட்டை எதுக்காக எடுக்கலான்னா, த வைஸ் பிரசிடெண்ட் மே பி ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். அவங்க ஸ்டேட்டஸ் அவர் வந்து என்ன பண்ணலாம், அவராகவே வேணான்னு நினச்சா கூட அவர் என்ன பண்ணலாம், அந்த இதில் ஸ்டேட்ஸ் பாஸ்ட் பை த மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த
council and agree to the house of the people. The resolutions for his purpose may be moved only after the notice of the minimum of 14 days has been given such an instructions. ஸோ நான் 14 நாள் முன்னாடியே அவர் என்ன பண்ணலாம், அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் பீரியட் மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவராக வந்து வேண்டான்னு அக்ரி பண்ணார்னா அது வந்து லோக்சபாவில் ராஜ்யசபாவில் அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே. The functions of the vice president. The vice president is the ex-chairman of the Rajya Sabha. He regulated the proceeding the house. He decides the order of the house. He decides the administrability of the resolutions of questions. He suspended or adjusted the house in case of the grave disorders. When the president is unable to discharge his duties due to illness or absence from the country, he attends to the functions of the president for a maximum period of 6 months. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு பிரசிடெண்ட்டுடைய எல்லா ஒர்க்லேயும் இவர் என்ன பண்ணுவார், கூட இருப்பார். அந்த ஹவுஸோட எல்லா ஒர்க்லேயும் அவர் கூட தான் இருப்பார், எல்லாத்தையுமே செய்வார், எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரும் அவருக்கு இருக்கும். இன்கேஸ் பிரசிடெண்ட் இல்லை, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்லை வேறு ஒரு காரணத்தால் அவர் வர முடியலன்னா பிரசிடெண்ட்டுடைய ரோலில் இவர் வந்து என்ன பண்ணலாம், இருந்து அவர் எல்லா இதுவும் முடிவு எடுக்கலாம். ஸோ அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இவர் ஆக்டிவேட் பண்ணலாம். அது எத்தனை நாளைக்குன்னா 6 monthsக்கு, அது வந்து 6 monthக்கு அவர் பண்ணலாம். Next, Prime Minister Article 74 says there shall be the Council of Ministers is the Prime Minister as head to the head and advise the President. So Presidentக்கு advise பண்ணுற அளவுக்கு Prime Ministerக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குது. The post of Prime Minister of India has adopted the Westminster England model of constitutional democracy. The Parliament of the England is situated in Westminster, of it's called as the Westminster Parliament. The leader of the majority party in Lok Sabha is appointed as the president as the prime minister. ஸோ லோக் சபாவில் நம்ம எம்பிலாம் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் யார் சொல்லிட்டு அவங்களுடைய ஆளை ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும், ஜவஹர்லால் நேரு. The duties and the functions of the prime ministers, the Article 78 mentions the duties of the prime ministers. The prime minister decided the rank of the ministries and the distributions various departments. The prime minister decided the dates and the agenda of the meeting of the cabinet, which is the president. ஸோ இந்த ராஜ்யசபாவுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாகவே யார்கிட்ட இருக்கும், பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும். அவர் தான் எந்த நாளில் எப்போ வந்து நம்ம ராஜ்யசபா வந்து இது பண்ணலாம், மீட்டிங் வச்சுக்கலாம், அந்த எல்லாமே சொல்கிறதுல அது பிரைம் மினிஸ்டர் தான், அந்த அத்தாரிட்டியில் அவர் தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் இன்ஃபார்ம்லி consulted 2 or 3 his seniors colleagues which does not, அவர் என்ன பண்ணலாம், முக்கியமான 2-3 அமைச்சர்களோடு சேர்ந்து அவர் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கலாம். The Prime Minister acts the link between the President and the Council of Ministers. The Prime Minister is the leader of the nation and the chief speaker of the country. நம்ம கண்ட்ரியோட லீடர் சொன்னால் அது யார், நம்மளோட Prime Minister. As the leader of the nations, the Prime Minister represented our nation at the national conference. So இந்த national conference கொண்டு போகிறது அது Prime Minister தான். Council of Ministers. After the elections, the President of India, on the advice of the Prime Minister, appointed the Council of the Ministers. The Constitution of India restricted the members of the Council of Ministers, including the Prime Minister, to 15% of the total member of the Lok Sabha. So Prime Minister உடைய மெம்பர் குறிப்பிட்ட அமைச்சர்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, முக்கியமான அந்த மீட்டிங்கில் இருக்க கவுன்சில்ஸ், அந்த இதில் வர்றவங்க தான் யார், இந்த கேபினெட் மினிஸ்டர், கவுன்சில் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கேபினெட் மினிஸ்டர்ஸ். The cabinet is an informal body of the senior ministers who form the nucleus of the administrative. Important decisions of the government are taken by the cabinet, such as defense, finance, external affairs and home. ஸோ இந்த கேபினெட் மினிஸ்டர் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா இந்த டிசிஷன் மேக்கிங்கில் இருக்காங்க இல்லையா, பிரைம் மினிஸ்டருக்கு அந்த முக்கியமான கவுன்சில் இதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து யார், த கேபினெட் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட். த மினிஸ்டர்ஸ் belong to the second category of the ministers in the council. They are also in charge of ministers or
department, but they do not participate in the meeting of the cabinet unless invited to do so. ஸோ மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்னா நார்மலாகவே நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் தான் எல்லா மினிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. எம்பிஸ் சொல்வோம் இல்லையா, அவங்க எல்லாருமே. ஆனால் அவங்க வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா மீட்டிங்க்கு நீங்களாம் வரணும் நீங்கள் அப்படின்னா அவங்க வரலாம். இல்லைன்னா அந்த இம்பார்ட்டண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மீட்டிங்கை ஹெல்ப் பண்ணி அதில் தேவையானதை அவங்க பண்ணிக்குவாங்க. The last deputy ministers, they are the lowest ranked ministers in the cabinet. They assist either the ministers of cabinet or state in the performance of the duties entrusted to them. So deputy ministers என்ன பண்ணுவாங்க, அந்த லோயஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க தான். அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் கிடையாது. ஆனால் ஸ்டேட்லேயோ அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக போதா அப்படின்னு செக் பண்ணுறதெல்லாம் யார், இவங்க தான். ஸோ சில்ட்ரன், we have completed 2.1, 2.2, 2.3. Next 2.4 I will take other class. Okay, thank you children. Next, the Attorney General of India. The Constitution Article 76 has provided for office of the Attorney General for India. He is the highest law officer in the country. He is appointed by the President. He must be a person who is qualified to be appointed a judge of the Supreme Court. He may be removed by the President at any time. He may also quit his office by submitting his resignations to the President. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது கான்ஸ்டியூஷன் 76ல் இவருடைய பவர் என்னென்ன போட்டிருக்காங்க. இந்த அஃபிஷியஸ்லேயே ஹையஸ்ட் ஆஃபீஸர்னால் அவர் யார், அட்டார்னி ஜெனரல் தான். இவர் வந்து பிரசிடெண்ட்டால் தான் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். அதே மாதிரி இவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவர் கண்டிப்பாக வந்து அது சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும். இவர் எப்போ வேணாலும் பிரசிடெண்ட் எனி டைமில் வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். அவரும் எப்போ வேணாலும் அவருடைய ஜாபை ரிசைன் பண்ணுறதுக்கு ரிசைக்னேஷன்ஸ் வந்து யார்கிட்ட கொடுக்கணும், பிரசிடெண்ட்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பவர்ஃபுல் ஆஃபீஸரில் ஹையஸ்ட் யார்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. Judiciary. Judiciary is the third organ of the government. It plays a vital role in protecting the rights and freedom of the citizens. என்ன சொல்கிறாங்க, ஜுடிஷரி தான் வந்து என்னது நம்ம கவர்மெண்ட்டோடைய தேர்ட் ஆர்கன்னா அது என்னது, ஜுடிஷரி தான். சட்டத்திட்டங்கள் அதுதான் வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து என்னது மக்களுக்குரிய ரைட்ஸு, அவங்களுடைய ஃப்ரீடம், சிட்டிசன்ஸோட இது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுற முக்கியமான ரோலில் இருக்கிறது என்னது, ஜுடிஷரி. Supreme Court. The Supreme Court is the guardian of the Constitution. Our judiciary is autonomous of the legislative and executive wings of the union and the state government. And integrations judicious means a single judge judicial hierarchy for the whole country. The judiciary plays an important role in defense the rights and freedom of the citizens. It plays an important role in analyzes and interpreted the necessities of the law and the constitution. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கிறவங்க வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜுடிஷரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுறவங்க. அவங்க வந்து என்னது நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடம், ரைட்ஸு அதுக்காக போராடுற ஒரு சர்வெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹையர் ஆஃபீஸராக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் லாஸ் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் தான். இந்த சுப்ரீம் கோர்ட் இதுதான் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி வாஸ் இனாக்ரேட்டட் ஆன் January 28, 1950. மொதல் சுப்ரீம் கோர்ட்டு இனாக்ரேட் எப்போ பண்ணியிருக்காங்க, January 28, 1950. It succeeds the Federal Court of India established under the Government of India Act of 1935. Act 1935 மாதிரி அதோட இதில் அண்டரில் தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரீடல், சுதந்திர, மக்களாட்சி உள்ள ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுக்கு இது இந்த கோர்ட் வந்து என்னது ஒரு இதுவாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. The composition of the Supreme Court. At the commencement of this constitution in 1950, our Supreme Court 8 judges including the Chief Justice. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது 8 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதில் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, அவரையும் சேர்த்து 8 பேர். அட் ப்ரெசன்ட் த சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் 34 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ வந்து 1950 வந்து 8 ஜட்ஜஸோடு ஆரம்பிச்சது. இப்போ வந்து 34 ஜட்ஜஸ்ஸு இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸோடு இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்.
The Chief Justice of Supreme Court in India is appointed by the President of India. The other judges are appointed by the President in consultations with the Collegium with Chief Justice end. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார்ல அவர் தான் பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அவருக்கு கீழே இருக்க மற்ற ஜட்ஜஸ்லாம் வந்து என்னது சீஃப் ஜஸ்டிஸோடைய அண்டரில் அவங்களுடைய கன்சல்ட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. Next, the constitutions also provided for the appointment of judges to the Supreme Court on an temporary basis. The Chief Justice and other judges of the Supreme Court hold the office up to the age of 35 years. ஸோ இவங்களோட ஏஜ் என்ன இருக்கணும் 65 இயர்ஸ் இருக்கணும். 65 இயர்ஸ் அதை அவங்க ஆல்ரெடி நம்ம படித்ததில் என்ன போட்டிருக்காங்க 35 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 35 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸை நம்ம என்ன பண்ணலாம் அவங்களை கன்சிடர் பண்ணலாம். The judges of the Supreme Court can resign before their term by giving their resignations in writing to the president. ஸோ அவங்களுடைய டேர்ம் முடியறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ண டேர்ம் முடியும் போது லெட்டர் எழுதி ரிசர்னேஷன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி சொல்கிறாங்க. The parliament also power to remove the judges by invoking impeachment provisions. The Supreme Court has its parliament seat in New Delhi. It may also sit at other places in India which may be decided by the Chief Justice of India with the approval of the President of India. ஸோ என்ன சொல்கிறாங்க இதோடைய நம்ம சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குது நியூ டெல்லியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாமே என்னது முக்கியமான ஒரு அஃபிஷியல்னால் அவர் யார் சீஃப் ஜஸ்டிஸ் தான். அவர் அப்ரூவல் பண்ணுறது அவருடைய இதெல்லாம் இது டிசைட் பண்ணுறதுலாம் யார் பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க. Powers and functions of the Supreme Court. Original jurisdiction. The cases which are brought directly in the first instance to the Supreme Court come under original jurisdictions. This may be dispute between the government of India and one or more states of dispute between two or more states. The rights are issued by the Supreme Court for the enforcement of the fundamental rights. ஸோ என்ன சொல்கிறாங்க இதோட ஒரிஜினல் இது இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா முதல்ல என்னது டிஸ்பைட் ஆஃப் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அது கூட 1 இல்லைனா 2-3 ஸ்டேட்ஸ் வந்து சேர்ந்துருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்டேட்டுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் ரைட்காக உரிமைக்காக பேசுகிறது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக போராடுற எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் இவங்க ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. Appellated jurisdictions. The Supreme Court is final appellate court in the country. As record of the appellate jurisdiction, the Supreme Court hears appeals against the decisions of High Court in civil, criminal and the constitutional cases with the certificate from the High Court that it is fit to appeal in the Supreme Court. ஸோ என்ன சொல்கிறாங்க நம்ம எப்படி அப்பீல் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது மூவ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன இதெல்லாம் எடுப்பாங்க நம்ம ஆல்ரெடி ஹை கோர்ட்டில் நம்ம அப்பீல் பண்ணி அதிலேருந்து நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் அங்கே பண்ணால் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சச் அ கேஸ் can be brought before the Supreme Court only if the High Court certificate that the case invites a substantials of law as the interpretations of the Constitution. ஸோ ஒரு சில கேசஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஹை கோர்ட் நாலேஜ் இல்லாமல் போகவே முடியாது. ஒரு சிலது டைரெக்டாக கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம். அவங்க மெயினாக அங்கே என்ன பார்ப்பாங்கன்னா சிவில், கிரிமினல், கான்ஸ்டியூஷனல் கேசஸ் தான் அவங்க ஹைலியாக பார்க்குறது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் முடிவு. அதை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து அட்வைசரி ஜுடிஸ்டிகேஷன். The Constitution refers to the President the power of refer to the Supreme Court any question of law or fact which in his opinion is of public importance. Miscellaneous jurisdictions. The law declared by Supreme Court is binding on all courts within the territory of India. ஸோ இவங்க மெயினாக என்ன பண்ணுவாங்க கான்ஸ்டியூஷன் பேசிஸில் தான் இவங்களுடைய பவர் எல்லாமே வரும். நம்ம கான்ஸ்டியூஷன்ஸ் லா அண்ட் ஆர்டரை வந்து யாராக இருந்தாலும்
ஒரு நம்ம அதை கடைப்பிடிச்சாகணும். அதே சேம் டைம் ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு ஒரு பப்ளிக்லேருந்து யார் வேணாலும் வந்து சொல்லலாம். பிரசிடென்ட் பற்றி கூட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட ஒரு பப்ளிக்லேருந்து யார் வேணாலும் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர்ஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து அது எல்லா கண்ட்ரியில் இருக்க மொத்த பேரையும் இணைக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அவேறுபடுத்துறதோ இல்லை பிரச்சனை உருவாக்குறதோ மாதிரி இருக்கக்கூடாது. The Supreme Court is authorized to make rules for regulating generally and practice and produce procedures of the court with the approval of the president. பிரசிடெண்ட்டுடைய நாலேஜில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது ஒரு அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க, இல்லை ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸாக கொண்டு வர போகிறாங்க, ப்ரொசீஜராக மாற்ற போகிறாங்க, அந்த ரெகுலேட்டிங் எல்லாமே என்னது அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் பிரசிடெண்ட். சுப்ரீம் கோர்ட்டோட ஆத்தரைஸ்டு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடெண்ட்னு சொல்கிறாங்க. Judicial review. The power of the judiciary to declare a law as unconstitutional is known as the judicial review. The Supreme Court enjoys this power. The Supreme Court of India has individual review power with regard to dispute between the center and states to interpret and clarify a provision of the Constitution about which there are some doubts and difference of opinions, protecting the fundamental rights. Those laws passed by the legislature which are not in accordance with the constitutions. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுடிஷியரி ரிவ்யூனா அது மெயினாக அவங்களுடைய அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அவங்க அந்த கேஸை வந்து எப்படி எடுத்து நடத்துகிறாங்க, அந்த ப்ராசஸ் இருக்கும். அது வந்து மெயினாக அவங்க எடுக்க வேண்டிய கேசஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில இருக்கிறது, இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனை, கான்ஸ்டியூஷன் பிரச்சனை சம்மந்தமான ஒரு பிரச்சனை, இல்லை அதுக்கு ஒரு தீர்வு வேணும், ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியனை வந்து முன்வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக போராடுறது, அது சம்பந்தமான விஷயங்களுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை வைப்பாங்க. Students, here we have completed the lesson. We have known about the central government. So here I complete the lesson. Children, study well and understand. Thank you, children.